இன்றைக்கு நாங்கள் அட்கேன்களின் தயாரிப்பு பற்றி பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரியும், அட்கேன்கள் நிரம்பிய சேர்வைகள், அதாவது ஒற்றை பிணைப்பு மாத்திரமே அட்கேன்களுக்கு காணப்படும். 2 கார்பன் எடுத்தேன்னு சொன்னால் அதில் மூலக்கூற்று சூத்திரம் C2, மிச்சமெல்லாம் ஐதரசனாக காணப்படும். 1 2 3 4 5 6 C2H6. இதில் பொதுவான மூலக்கூற்று சூத்திரம் CnH2n+2. 2 கார்பன் சொன்னால் 2 2 4 2 6 வரும். C2H6 காணப்படும். அட்கேன்களை எப்படி நம்ம தயாரிப்போம்னு பார்ப்போம். முதலாவது வழி நிரம்பாத ஐதரோகார்பன்களிலிருந்து தயாரித்தல். நிரம்பாத ஐதரோகார்பன் சொன்னால் இரட்டை பிணைப்பு அல்லது மும்மை பிணைப்பு, அதாவது கார்பன் கார்பனுக்கு இடையில் பை பிணைப்புகள் காணப்பட்டால் அதை சொல்கிறோம் நம்ம நிரம்பாத ஐதரோகார்பன்கள் என்று. இப்போ நிரம்பாத ஐதரோகார்பனில் உதாரணத்துக்கு முதலாவது உதாரணத்தை பார்த்துட்டுன்னு சொன்னால் இதில் மூலக்கூற்று சூத்திரம் அப்படி காணப்படும். C2 ரெண்டாவது உதாரணத்தை பார்த்துட்டுன்னு சொன்னால் இதில் மூலக்கூற்று சூத்திரம் C2H2. உண்மையில் 2 கார்பன் அடங்கியுள்ள ஒரு ஐதரோகார்பன் முற்றாக நிரம்பி காணப்படும் சொன்னால் அதில் மூலக்கூற்று சூத்திரம் C2H6 இருக்கணும். அதாவது கார்பன் கார்பனுக்கு இடையில் ஒரு ஒற்றை பிணைப்பும் மிச்சம் எல்லாமே CH பிணைப்புகளாக காணப்படும். நிரம்பாத ஐதரோகார்பன்களில் உங்களுக்கு தெரியும், இங்கே 4 ஐதரசன் மட்டும் காணப்படுது. இதில் 6 ஐதரசன் காணப்படுது. ஐதரசன்கள் பற்றாக்குறை இதில் காணப்படுது. இதுக்கு நம்ம ஐதரசனை சேர்த்தோம்னு சொன்னால் இப்போ C2H4 இருக்கிறது C2H6 என்ற அமைப்புக்கு மாறும். இதுக்கு நம்ம பாவிக்கிறது நிக்கல் H2 பாவிக்கலாம், அல்லது நிக்கல் H2 வெப்பத்துக்கு நம்ம ஹீட் பண்ணுற குறியீட்டை போடுவோம். NaH2 வெப்பம், அல்லது நிக்கலுக்கு பதிலாக PD என்றது பலேடியம் H2 வெப்பம், அல்லது இதுக்கு பதிலாக பிளாட்டினமும் பாவிக்கலாம். PT அல்லது PtH2 வெப்பம். பிளாட்டினம், பலேடியம் இதெல்லாமே தாண்டல் மூலங்கள். இவற்ற இயல்பு வாயுக்களை உறிஞ்சும். வாயுக்களை உறிஞ்சி ஐதரசன் ஒற்றை பிணைப்பாக காணப்படும், H பிணைப்பு காணப்படும். இப்போ இந்த உலோகங்கள், அதாவது நிக்கல், பலேடியம், பிளாட்டினம் போன்ற உலோகங்கள் என்ன செய்யும்னு சொன்னால் அதில் உலோக மேற்பரப்பில் இந்த ஐதரசனை உறிஞ்சிக்கொள்ளும். அதாவது ஐதரசனுக்கும் இந்த உலோக மேற்பரப்புக்கும் இடையில் ஒரு குறிப்பிட்ட அளவு கவர்ச்சி விசை ஏற்படும். இதில் புறத்துறிஞ்சல் காரணமாக இப்படி ஒரு கவர்ச்சி விசை காணப்படும். இதன் காரணமாக இந்த H பிணைப்பு கடுமையாக ஒரு வீக்கான சிக்மா பிணைப்பாக மாறும். பிறகு இது சுயாதீன அணுக்களாக மாறி ஒவ்வொரு கார்பனுக்கும் சேர்க்கப்படும். இதை சொல்கிறோம் நம்ம ஐதரசன் ஏற்றமெண்ட். சரியும். இதில் தாக்க, அதாவது இதெல்லாம் ஊக்கிகள். இந்த ஊக்கிகளோட வலிமையை பார்த்தேன்னு சொன்னால் நிக்கலை விட PD சக்தி வாய்ந்தது. அதை விட வலிமையான ஒரு ஊக்கியாக PT பிளாட்டினம் காணப்படும். இப்போ ஊக்கிகளோட வரிசை பிளாட்டினம் உயர்வானது, அடுத்தது பலேடியம், அடுத்தது
நிக்கலாக காணப்படும். இதை சொல்கிறோம் வந்து அப்போ இதில் இங்கே நீங்கள் கார்பன் ஆக்சைடு என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து இந்த கார்பனை எடுத்தோம்னு சொன்னால் இந்த கார்பனில் வந்து கார்பன் ஆக்சைடு கார்பனுக்கும் பூஜ்ஜியம் கார்பனுக்கும் ஐதரசனையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐதரசம் வந்து 2 ஐதரசம் காணப்படுது. இதால் வந்து கார்பனுக்கு -2 ஆக்சைடு காணப்படும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் கார்பனுக்கு வந்து -3 வரும். அப்போ இங்கே ஆக்சைடு வந்து என்ன செஞ்சுருக்குது குறைக்கப்பட்டு அதாவது தாழ்த்தல். அப்போ இந்த தாக்கங்கள் எல்லாமே வந்து தாழ்த்தல் தாக்கங்கள். அப்போ உங்களுக்கு கேள்வி வந்து இந்த தாக்கத்தின் வகை என்னென்று கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க தாழ்த்தல் தாக்கம். அல்லது கூட்டல் தாக்கம் என்றும் சொல்லலாம். கூட்டல் தாக்கம். ஏன் கூட்டல் தாக்கம் சொன்னா இதை வந்து ஐதரசன் எண்ணிக்கை அதிகரித்து வருது. அதில் வந்து கூட்டல் தாக்கம் என்றும் சொல்லுவோம். அடுத்ததாக கார்பனில் சேர்வையிலிருந்து தயாரித்து. கார்பனில் சேர்வைகள்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் அல்லிகைட் கீட்டோன் போன்ற தொழிற்பாட்டு கூட்டங்கள் வருவது வந்து கார்பனில் சேர்வைகள். கார்பனில் சேர்வைகள்னு சொன்னால் C+O இந்த கூட்டம் காணப்படும். C+O சேர்ந்த இந்த கார்பனை சொல்லுவோம் கார்பனைல் கார்பன். இந்த கார்பனைல் கார்பனில் வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு CH3 C+OH. இந்த அல்லியேட்டுக்கு வந்து நம்ம சட்டன் எட்ஜ் ஹைட்ரோகுளோரிக் கான் HCl. சட்டனும் பொதுவாக வந்து எட்ஜி என்றது மேற்கூறி திரவ நிலையில் காணப்படும். திரவத்தில் வந்து சட்டன் கரையும். இப்போ எந்த உலோகமும் சட்டன் எட்ஜியோட கரையும்னு சொன்னால் சொல்கிறோம் அமல்கம். அப்போ சட்டன் எட்ஜின்றது அதுக்கு பேர் வந்து நாக அமல்கமும் செறிந்த HCl சேர்த்து தாக்கியாக போட்டோம்னு சொன்னால் இதில் வந்து C+O காணப்படுது. C+O பிணைப்பு உடைந்து இதில் வந்து 2 பிணைப்பு பாண்ட் இருக்குதுன்னு 2 பாண்டும் உடைஞ்சி CH3 2 பிணைப்புக்கும் போல ஒரு 2 ஐதரசன்கள் இங்கே பிரதியிடப்படும். அப்போ இதுக்கு சொல்கிறோம் நம்ம கிளமென்சனின் தாழ்த்தல். இப்போ இங்கேயும் வந்து கார்பன் ஆக்சைடு குறைக்கப்படுது. இதில் வந்து கார்பன் ஆக்சைடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் -2 +2 வரும். இந்த ஐதரசனால் -1 வரும். மொத்தமாக +1 ஆக்சைடு காணப்படும். இதில் வந்து -3 காணப்படும் ஆக்சைடு. இந்த கார்பன் ஆக்சைடு -3 காணப்படும். அப்போ இங்கேயும் வந்து என்ன செய்யுது ஆக்சைடு வந்து +1லேருந்து -3க்கு போது தாழ்த்தப்பட்டிருக்குது. இப்போ இதுக்கு நம்ம பொதுவான பேர் வந்து கிளமென்சனின் தாக்கங்கருவியை கண்டுபிடிச்சால் வந்து கிளமென்சன் பவர் பேரில் வந்து இந்த தாக்கங்கருவி காணப்படும். கிளமென்சனின் தாழ்த்தல் என்று சொல்லுவோம். அந்த மாதிரி கீட்டோனையும் எடுத்தல்னு சொன்னால் C+O CH3 Hg CH3 இந்த 2 கார்பனில் இந்த கார்பனில் டபுள் பாண்ட் உடைஞ்சி ஐதரசன் சேரும் CH3 CH2 இரண்டாவது வழி கிரிக்னாட் சோதனை பொருளிலிருந்து தயாரித்தல்.
கிரிக்னாட் சோதனை பொருள்ன்றது அல்கைல் ஏலைட்டுக்கு எம்ஜி தூள் அதோட உலர் ஈதர் சேர்த்து வரதான் கிரிக்னாட் சோதனை பொருள். இப்போ இங்கே அல்கைல் ஏலைட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்கைல் ஏலைட்டர் வந்தது, அதாவது RXன்னு சொல்லுவோம். எக்ஸ் வந்து அலசன். இதில் வந்து டெல்டா அலசன்ற பக்கம் டெல்டா மைனஸ் ஏற்றம் காணப்படும். கார்பனில் டெல்டா ப்ளஸ் ஏற்றம் காணப்படும். இதுக்கு மெக்னீசிய தூள் உலர் ஈதர் சேர்த்தல்னு சொன்னால் இந்த அமைப்புக்கு அது மாறும். RMgX என்ற அமைப்புக்கு மாறும். இதில் மெக்னீசியம் +2, உங்களுக்கு தெரியும் மெக்னீசியம் +2, அலசனுக்கு மைனஸ் ஏற்றம். மொத்தமாகவே இதில் வந்து தேறி ஏற்றம் என்ன +1, அதாவது டெல்டா +1 டெல்டா பகுதியான ஏற்றமாக காணப்படும். நான் சும்மா விளங்குறதுக்காக +1 வரும். +1 இது +1ன்னு சொன்னால் கார்பனுக்கு -1. இப்போ உங்களுக்கு தெரியும் இங்கே கார்பனில் ப்ளஸ் ஏற்றமாக இருந்தது. எம்ஜி ட்ரை ஈதர் போட்டதுக்கு பிறகு R -MR. இப்போ இதான் வந்து என்னது கிரிக்னாட் சோதனை பொருள் RMgX. இந்த RMgXக்கு ஐதரசனை தரக்கூடிய எதை போட்டாலும் இறுதி விளைவு அதாவது H+ சேரும். H+ன்னு சொன்னால் இந்த ப்ளஸ் வந்து இதில் சேரப்போகுது, இந்த R- சேரும். அதாவது இங்கே வந்து CH3- இவ்வளவு ப்ளஸ். ஆக நம்மளுக்கு கிடைக்க போகிற விளைவு வந்து CH4 கிடைக்கும், அதாவது அட்கேன் கிடைக்கும். அப்போ இங்கே ஐதரசன தாரத்துக்கு எந்த உழவு சாமான் நீங்கள் எதாண்டாலும் போடலாம். இது வந்து ஆசிட் HCl HNO3 அசட்டிக் ஆசிட், இது ஒரு ஆல்கஹால். மற்றது ஃபீனால், இது சொல்கிறது முனைவு ஐதரசனை கொண்ட அட்கின்கள், அதாவது C இறுதியில் ஒரு ஐதரசனம் காணப்படும். அது பார்ப்போம். அமோனியா PH3, இது ஒரு அமைன் RNH2 அரிக்கலாம், அல்லது இது ஏரைல் அமைனாக காணப்படும். பென்சைல் அமைன், அதாவது அனிலின் அந்த பென்சைல் அமைன். இது வந்து ஆல்கைல் அமைன், இது ஒரு அமைன். அதோட நீரும் நம்ம பயன்படுத்தலாம். சரியா? விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த கிரிக்னாட் சோதனை பொருளை தயாரிக்கிறதுனா கட்டாயம் உலர் ஈதர் என்ற வசனம் நீங்கள் பாய்க்க வேணும். இப்போ இந்த உலர் ஈதர் அப்படி தயாரிக்கிறதுன்னு சொன்னால், இப்போ ஈதர்னு சொன்னால் தெரியும் CH3OCH3. இப்போ இது ஒரு ஈதர், இல்லாது ROR, இது ஒரு ஈதர். உலர்த்துறதுக்காக நம்ம ஈதர் இதுக்கு நம்ம ஒரு MgSO4 போன்ற உலர்த்தும் கருவிகளை பயன்படுத்தினோம்னு சொன்னால், இப்போ ஈதரில் சில வேளை பகுதி அளவில் ஒரு நீர் காணப்படும். இந்த நீரை வந்து MgSO4 அகத்துறிஞ்சும். இதன் பிறகு நம்மளுக்கு தூய உலர்ந்த ஈதர் கிடைக்கும். அந்த உலர் ஈதரை வந்து Mg மக்னீசியம் தூளை சேர்த்தல்னு சொன்னால், இந்த மக்னீசியம் தூள் இந்த உலர் ஈதரில் முட்டாக கரையும், ஃபுல்லாகவே கரைந்து ஒரு கலவை கிடைக்கும். இந்த கலவைக்கு நம்ம ஒரு அல்கைல் ஏலைட்டை போட்டோம்னு சொன்னால் கிரிக்னாட் சோதனை பொருள் நம்மளுக்கு கிடைக்கும்.